இலங்கை வெள்ளம் பாகிஸ்தான் செய்த காரியம் நம்ப முடியல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு நாட்டுக்கு உதவுறோம்னு சொல்லிட்டு இன்னொரு நாடு செஞ்ச இந்த மனிதாபிமானமற்ற பெரிய தவறு பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் நியூஸ் இல்ல, சர்வதேச அளவுல நடந்த அவமானம். இப்போ இலங்கையில சமீபத்துல நடந்த கடும் வெள்ளப்பெருக்கு தெரியும்ல. நம்ம அண்டை நாடு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு. பல நாடுகள் உதவ முன்வந்தாங்க. அந்த வரிசையில பாகிஸ்தானும் உதவ முன்வந்தது. பாகிஸ்தான் அரசாங்கம் வெள்ள நிவாரண பொருட்களை கொழும்புக்கு அனுப்பியதை கொண்டாடி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் எக்ஸ் பக்கத்துல புகைப்படங்களை வெளியிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அந்த புகைப்படத்துல இருந்த பொட்டலங்களோட லேபலை ஜூம் பண்ணி பார்த்த நெட்டிசன்களுக்கு பெரும் அதிர்ச்சி. அதுல என்னன்னு போட்டிருந்துச்சுன்னா XP 10/2024. அதாவது வெள்ளம் வந்தது டிசம்பர் 2025. ஆனா அவங்க அனுப்பிய பொருட்கள் அக்டோபர் 2024லே காலாவதி ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலாவதியான பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து ஏமாத்த பார்க்கறாங்களா? இலங்கையும் தமிழ்நாடும் எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்க கஷ்டப்படுற மக்களுக்கு இப்படியா ஒரு உதவி செஞ்சதுன்னு உலகமே பாகிஸ்தானை விமர்சிக்குது. இந்த விஷயம் இணையத்துல நெருப்பு மாதிரி பரவ ஆரம்பிச்சது. நெட்டிசன்கள் கோபத்துல கொந்தளிச்சு மரியாதை இல்லையா, கெட்டு போனதை கொடுத்து என்ன லாபம்னு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய தூதரக ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் குவிய ஆரம்பிச்சது. இந்த அவமானத்தை தாங்க முடியாம இலங்கையில இருக்கிற பாகிஸ்தான் தூதரகம் அவங்க கொண்டாடி வெளியிட்ட அந்த ட்வீட்டையே மௌனமா நீக்கிட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு நல்ல விஷயம் செஞ்சதா சொல்லிட்டு கடைசியில அதுவே ஒரு சர்வதேச சறுக்கலா மாறி போச்சு. இதுவரைக்கும் இந்த மிகப்பெரிய தவறுக்கு பாகிஸ்தான் எந்த விளக்கமும் கொடுக்கல. உதவின்னு வந்தா அது தரமா இருக்கணும், அதுதான் மனிதாபிமானம். இப்படி காலாவதியானதை கொடுக்கிறது உதவின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த சம்பவம் மற்ற நாடுகள் பாடம் கத்துக்க ஒரு நல்ல உதாரணம். உதவி செய்யறப்போ தரத்தை உறுதிப்படுத்தணும். இந்த செயல் சரியா? ஒரு வருஷம் காலாவதியானதை அனுப்பலாமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த முக்கியமான நியூஸ் நிறைய பேரை சேர ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.